வெல்கம் டு மேத்தமெட்டிஷியன் சேனல். நேற்று நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, லாங்குவேஜில் எப்படி ஹை மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேக்ஸும் சயின்ஸும் அதில் எப்படி அந்த 80 to 100 மார்க் எடுக்கிறவங்க சென்டம் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்கல்ல. ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸும் சயின்ஸும் வெவ்வேறு கிடையாது. மேக்ஸோடைய தியரி பார்ட்டு தான் சயின்ஸு, சயின்ஸோடைய ப்ராக்டிக்கல் பார்ட்டு தான் மேக்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு தியரி படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தியரியை நம்ம எப்படி அப்ளை பண்ணுறோம், அப்ளிகேஷனில் எப்படி அப்ளை பண்ணுறோம் அப்படின்ற மேத்தமெட்டிக்கல் பார்ட்டு. இன்னும் சொல்லப்போனால் அந்த மேத்தமெட்டிக்கல் பார்ட்டில் எங்கே அப்ளை பண்ணுறோம் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. எந்த செக்டாரில் அப்ளை பண்ணுறோம் அப்படின்ற விஷயம் இருக்குது, அதுவும் தெரியணும். அதுக்கு நம்ம சயின்ஸும் படிச்சிருந்துருக்கணும். அதே மாதிரி சயின்ஸு படித்தா மட்டும் பத்தாது, தியரட்டிக்கலில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும் பத்தாது, ப்ராக்டிக்கல். ஸோ அதில் நீங்கள் அதை அப்ளை பண்ணி ஸோ என்னென்ன குவான்டிட்டி நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்ற விஷயமும் இருக்குது. ஸோ அதுவும் தெளிவாக நீங்கள் பார்த்துக்கிறணும். ஸோ அதுக்கு இப்போது மேக்ஸை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதோடைய ப்ராப்பர்ட்டி வைஸ் ஈஸி பண்ணி நமக்கு ஒரு ரிசல்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, கால்குலேஷன் கொடுப்பாங்க. அதுக்கு பேர் தான் நம்ம ஃபார்முலான்னு யூஸ் பண்ணுறோம். இப்போ ஒவ்வொரு தியரியும் ப்ரொப்போஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, டெரைவ் பண்ணி ஃபார்முலாவை நமக்கு கொடுத்துருவாங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போது ஏரியா ஆஃப் ஏ சர்க்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுவுமே ஒரு தியரி தான். ஸோ ஒரு சர்க்கிளுக்கு நம்ம எப்படி ஏரியா கண்டுபிடிக்கிறது, அதே மாதிரி வால்யூம் ஆஃப் த கியூபாய்டு இருக்குது, இல்லை வால்யூம் ஆஃப் த கோன் இருக்குது, ஃப்ரஸ்ட்ரம் இருக்குது. இந்த மாதிரி எல்லாமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம டெரைவ் பண்ணி ஸோ ஃபைனல் ரிசல்ட்டை மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம், ப்ராப்ளம்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தான் சயின்ஸும் ஒரு தியரியை ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த தியரி ப்ராக்டிக்கலாக ஒத்து வருமா அப்படின்றத என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த குவான்டிஃபிகேஷனில் என்ன பண்ணுவாங்கன்னா அப்ளை பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அதில் தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆன்சர் கொண்டு வர முடியும். ஸோ இப்போ சயின்ஸையும் மேக்ஸையும் இந்த ஃபார்முலா பார்ட்டை நீங்கள் மெயினாக தெளிவாக படித்து வச்சுக்கிறணும். தியரியை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படித்தா தான் இந்த ஃபார்முலாவை என்ன பண்ண முடியும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்டில் ஒரு தியரி எதை ப்ரப்போஸ் பண்ணுது, எதை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு யூஸ் ஆகுது. ஸோ அந்த தியரியை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்றது தான் நம்ம படிக்கணும். ஸோ அப்படி படித்தா மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், அந்த தியரியை நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 மார்க்கோ ஒரு 3 மார்க்கோ ஒரு டெஃபினேஷன் கேட்குறாங்க அப்படின்னா, அந்த டெஃபினேஷன் என்ன சொல்ல வருது, எதை ப்ரப்போஸ் பண்ணுது, என்ன ஃபார்முலாவை கொடுக்குது. ஸோ அப்படின்றது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம அந்த தியரி என்ன பண்ணலாம், ஜஸ்ட்டு ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணாலே நமக்கு என்ன ஆயிரும், அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஸோ இதில் தான் நிறைய குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க, சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் விடுவாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எப்படி ஆரம்பிக்கும், எனக்கு அது தெரியாது, நான் அதில் படிச்சுட்டு போயிருந்தேன் பட் எனக்கு மறந்துருச்சு அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் அந்த விஷயத்துலலாம் என்ன பண்ணுவாங்க, மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஃபார்முலாலேயும் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. அதாவது எல்லா ஃபார்முலாலையும் இல்லை. ஸோ வேகமாக எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் என்ன ஆகும் அப்படின்னா, சின்ன ஒரு மைனர் மிஸ்டேக்ஸ் வரும். அதே மாதிரி யூனிட் எழுதுறது. ஸோ யூனிட் எழுதும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதுலேயும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. அடுத்து எதில் விடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டயக்ராம். சயின்ஸில் மெயினாக ஒரு தியரி ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க, இல்லாட்டி ஒரு விஷயத்தை பற்றி, ஒரு அப்பாரட்டஸ், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை பற்றி படிக்கிறோம் அப்படின்னா, கண்டிப்பாக டயக்ராம் பர்ஃபெக்டாக இருக்கணும், 100% பர்ஃபெக்டாக இருக்கணும். அப்போ தான் மட்டும்தான் நம்மளால் டயக்ராம் வச்சு என்ன பண்ண முடியும், தியரியை ப்ரப்போஸ் பண்ண முடியும். ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதி, ஒரு பிரின்சிபல் எழுதி, தியரியை நம்ம ப்ரப்போஸ் பண்ணி லாஸ்ட்டில் அது என்ன கண்டுபிடிக்க, அதை வச்சு எதை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்றத நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம், ஃபார்முலேட் பண்ணி லாஸ்ட் ரிசல்ட் எழுதுவோம். ஸோ அதுக்கப்புறம் அதோட அப்ளிகேஷன். ஸோ இப்படி தான் போகும். ஸோ இதை தெளிவாக நம்ம படிக்கணும். அடுத்தது என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, சயின்ஸ்லேயோ மேக்ஸ்லேயோ அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி உங்களுக்கு போட தெரியணும். ஸோ 1 மார்க்கில் ஒரு ட்விஸ்டடாக கேட்குறாங்க அப்படின்னா, ஜஸ்ட்டு தியரியை மட்டும் வச்சு ட்விஸ்டடாக கேட்குறாங்க அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை அப்ளை பண்ணி போட தெரியணும். ஸோ அதில் தான் நிறையா குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க, அந்த மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, டயக்ராம்லேயும் மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த பார்ட்லாம் நீங்கள் கவர் பண்ணிங்க அப்படின்னா, மேக்ஸும் சயின்ஸும் என்ன ஆகும் அப்படின்னா ஈஸியாகிடும். ஸோ மெயினாக தியரி, அந்த தியரி என்ன ப்ரப்போஸ் பண்ணுது,
அது எதை டெரைவ் பண்ணி ஃபைனலாக ஃபார்முலேட் பண்ணுது, அதுக்கு எதுவும் டயக்ராம் இருக்கா அப்படின்றத நம்ம பார்த்துக்கிறோம். ஸோ சயின்ஸை இந்த மாதிரி நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாட்னி சுவாலஜியை பொறுத்த வரைக்கும் டயக்ராமை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஓகேங்களா, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நிறையா வரும். அதே மாதிரி மேக்ஸில் நீங்கள் வந்து மேத்தமெட்டிக்கல் அந்த அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் இருக்குல்ல, சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், டிவிஷன், இது எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் அதிகமாக தேவை. ஸோ இன்டகிரேஷன், டிஃப்ரென்ஷியேஷன், ஸ்கொயர் ரூட்டு, அல்ஜிப்ரிக் அந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து என்ன தேவை அப்படின்னா ப்ராக்டிஸ். ஸோ ஒரு சம்மை நிறைய தடவை என்ன பண்ணணும், நம்ம ரிப்பீட்டேஷனாக ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறது மூலியமாக, இல்லை அதோட மாடல்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறது மூலிமா என்ன ஆகும், இந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் என்ன ஆகாது அப்படின்னா வராது. எதுக்காண்டி சொல்கிறேன் அப்படின்னா, புதுசாக ஒரு சம் கேட்குறாங்க அப்படின்னா கூட உங்களுக்கு அந்த அரித்மெட்டிக் பார்ட் ஈஸியாக வந்துடும். ஸோ எப்படி கேட்டாலும், எப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும், இல்லை டெசிமல் நம்பர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கூட பயப்படாமல் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நம்ம ஈஸியாக நம்ம ஆன்சருக்கு கொண்டு வந்துடலாம். ஸோ வந்து இதை நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டாலே நமக்கு மேக்ஸுக்கும் சயின்ஸுக்கும் நம்ம சென்டம் போட்டுடலாம். அதிகமாக நம்ம அந்த 80 to 100 எடுக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ மேக்ஸிமம் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா மார்க் லூஸ் ஆகிறத நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு எதுவும் வேணும், வேறு ஏதாவது எனக்கு இந்த டவுட் இருக்குது, இதை பற்றி நீங்கள் ஏதாவது வந்து டிப்ஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபீட்பேக் எழுதி அனுப்புங்க. ஓகே, பாய்.